நீ இன்று சரி என்று நினைப்பதே நாளை உன்னை தோற்கடிக்கலாம். இதை புரிந்து கொள்ளாத மனிதன் எவ்வளவு திறமை இருந்தாலும் காலத்தால் தோற்கடிக்கப்படுவான். சாணக்கியர் சொல்வார், அதிகம் நம்பும் விஷயமே முதலில் வீழ்த்தும். இந்த உண்மையை உலகிற்கு தெளிவாக சொன்னவர் ஆல்பர்ட் ஆட்டோ ஹெர்ஷ்மன். அவர் இதற்கு ஒரு பெயர் வைத்தார், செல்ஃப் சப்வர்ஷன். எளிய தமிழ் விளக்கம் சொன்னால், நான் இதுவரை சரி என்று நம்பியதை இன்று நான் சந்தேகிக்கத் தயாரா? இதுதான் சுய சிதைவு மனநிலை. இது பிறரை எதிர்ப்பது அல்ல, சமூக விதிகளை உடைப்பதுமல்ல, உன் பழைய சிந்தனையை உடைப்பது. சாணக்கியர் ஸ்டைல்ல சொன்னால், பகைவனை விட ஆபத்தானவன் நேற்றைய நீயே. இப்போது ஒரு சூத்திரம் நினைவில் வைத்துக்கொள். பழைய நம்பிக்கை, புதிய காலம் இரண்டும் மோதும். அந்த மோதல் சிந்தனையாக மாறும். அந்த சிந்தனையே வளர்ச்சி. நினைவில் வை, உள்ளே உடையாதவன் வெளியே உயரமாட்டான். ஒரு மனிதன் சொல்கிறான், நான் இப்படித்தான், இதுதான் என் வழி. ஆனால் காலம் மாறுகிறது, உலகம் மாறுகிறது, தொழில் மாறுகிறது. அவன் மட்டும் மாற மறுக்கிறான். இதுதான் தோல்வியின் ஆரம்பம். சாணக்கியர் சொல்வார், மாற்றத்தை எதிர்ப்பவன் மறைவாகவே அழிகிறான். உலகை மாற்றியவர்கள் அனைவரும் முதலில் தங்களை எதிர்த்தவர்கள். நியூட்டன், எடிசன், பில்கேட்ஸ், அவர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயம் பொதுவானது. இம்பாசிபிள் என்ற வார்த்தை அவர்களின் அகராதியில் இல்லை. சப்வர்ஷன் என்ற சொல் ஆபத்தாக கேட்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், மாற்றமில்லாத ஒழுங்கே அழிவின் விதை. ஒவ்வொரு வாரமும் உன்னிடம் நீ கேள், நான் எதை காப்பாற்ற முயற்சிக்கிறேன்? அது காலம் கடந்ததா? அதை உடைத்தால் என்ன நடக்கும்? இறுதியாக ஒன்று, உன்னை உருவாக்கிய சிந்தனையே உன்னை தடுக்கிறது என்றால் அதை உடைக்கத் துணிந்துவிடு. சாணக்கியர் சொல்வார், உன்னை ஜெயிப்பவன் உலகை ஜெயிப்பான். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.